ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். குகன் கண்ட பட்டாபிஷேகத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் தெரியாத சில சின்ன சின்ன கதைகளை தான் நம்ம புராண கதைகள் பகுதிகளில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ராமருடைய பட்டாபிஷேகத்தை குகன் கண்டான், அது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போறோம். ராவணனை வதைத்து வனவாசத்தை முடித்து வெற்றிகரமாக நாடு திரும்பிய ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட நாள் குறித்து அயோத்தி எங்கும் விழா கோலம் பூண்டது. ராமனின் ராஜ அபிஷேக விழாவை காண நாடெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அயோத்தி நோக்கி திரண்டு வந்த வண்ணம் இருந்தனர். அதனால் அயோத்தி நகர் முழுவதும் மக்கள் கூட்டமாக காட்சியளித்தது. அதே வேளையில சிறு பிள்ளைகளாக மெல்லிய அலைகள் துள்ளி எழுந்து வந்து கால்களை வருடி கொண்டிருந்த கங்கை கரையில குகன் தன் கால்களை நீரில் நனைத்து நிமிர்ந்தான். மேலெழுந்து ஒளி வீசிய சூரியனை கண்டு வணங்கிய குகன் தன்னுடைய படகையும் தொட்டு வணங்கினான். சீதை மற்றும் லக்ஷ்மணனோடு ராமபிரான் ஏறி அமர்ந்த அந்த படகை இறைவனாய் நினைத்து துதித்து வந்தான். அன்றைய தினம் கரையில் காத்திருந்தவர்களை படகில் ஏற்றிக்கொண்டு மனதிற்குள் ராமநாமத்தை முணுமுணுத்தவாறே மறு கரையை நோக்கி படகை செலுத்தினான். அவனது முணுமுணுப்பை கேட்ட படகில் வந்த ஒருவன் அவனிடம் பேச்சு கொடுத்தான். ராமநாமத்தை உச்சரிக்கும் நீ அவரின் பட்டாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ளவில்லையா? அங்கு அயோத்தியே விழாக்கோலம் பூண்டிருக்கும் வேளையில் நீ இங்கு துடுப்பை வலித்து படகோட்டி கொண்டிருக்கின்றாயே. இவ்வாறு ஒருவன் ஆரம்பிக்க மற்றொருவன் அதற்கு தொடர்ந்தான். பரதன் லக்ஷ்மணனோடு உன்னையும் சகோதரனாய் சேர்த்து ஐவர் என்று சொன்ன அந்த ராமர் உன்னை தன் பட்டாபிஷேகத்திற்கு அழைக்கவில்லையா? உனக்கு அந்த தகுதி இல்லையா என்று முதலாமானவன் பற்ற வைத்த நெருப்பில் நெய்யூற்றினான் மற்றொருவன். இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு புன்னகைத்த குகன் அவர்களுக்கு பதிலளித்தான். தந்தையின் வாக்கிற்காக 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றவர் தன்னுடைய வாக்கை மறப்பாரா? இல்லை. என்னை தன்னுடைய சகோதரன் என்று சொன்னது அவருக்கு நினைவில் இல்லாமல் போகுமா? பெருமிதத்துடன் கூறிய குகனின் வார்த்தைகளை கேட்டும் அதிலிருந்து ஒருவன் மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்பினான். அவருக்கு நினைவிருந்தால் உன்னை ஏன் அழைக்கவில்லை? தனக்கு பட்டாபிஷேகம் நடப்பதால் லக்ஷ்மணருக்கோ பரதருக்கோ அழைப்பா கொடுத்தார்? அவர்களில் ஒருவராக என்னை நினைக்கும் போது எனக்கு எப்படி அழைப்பு அனுப்புவார்? அவர்கள் கேட்ட கேள்வியை அவர்களிடமே கேட்ட குகனை அவர்கள் விடுவதாக இல்லை. அடுத்தொரு கேள்வியை கேட்டான் படகில் இருந்த மற்றொருவன். பிறகு நீ ஏன் அயோத்திக்கு போகாமல் படகோட்டி கொண்டிருக்கின்றாய்? உங்கள் வீட்டில் ஒரு வைபவம் நடந்தால் உங்களுக்கென்று சில பொறுப்புகள் இருக்கும் தானே என்றபடி அவர்களை பார்க்க, ஆமாம், ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்து செய்தால்தானே வைபவம் சிறப்பாக நடக்கும் என்றான் அதில் ஒருவன். அதேதான், எல்லோரும் அங்கிருந்தால் வரும் விருந்தினர் ஆற்றை கடந்து எவ்வாறு அயோத்திக்கு வர முடியும்? அதனால் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்கு வருபவர்களை ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு அழைத்து வரும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கின்றேன். குகன் சொல்லி முடிப்பதற்கும் படகு ஆற்றின் கரையை நெருங்குவதற்கும் சரியாக இருந்தது. படகிலிருந்து இறங்கிய குகன் மெதுவாக அதை கரையோரத்தில் தள்ளி நிறுத்தினான். படகிலிருந்த பயணிகள் ஒவ்வொருவராய் மெதுவாக நீரில் கால் வைத்து இறங்கி கரையை அடைந்தனர். அதிலிருந்து கடைசியாக இறங்கியவன், என்ன இருந்தாலும் ராமரின் பட்டாபிஷேக காட்சியை நேரில் காணும் பாக்கியம் உனக்கில்லையே என்றபடி ஏளனமாய் பார்த்தான். நேரில் பார்க்க முடியாவிட்டால் என்ன? எனக்கான பொறுப்பை சரியாக செய்யும் என் மனதிற்கு பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளிப்பார் என் பிரபு. அதை நான் கண்டு என் பிறவி பயனை அடைவேன் என்று குகனின் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்ட படகில் பயணித்தவர்கள்
அவனை நன்றி பெருக்குடன் வாழ்த்தி சென்றனர். இக்கரையில் இருந்தவர்களை ஏற்றிக்கொண்டு மறுகரையை நோக்கி படகை செலுத்திய குகன் மனதால் ஸ்ரீராமரை நினைத்தான். அவன் மனதிற்கு பட்டாபிஷேக கோலத்தில் லக்ஷ்மணன் அனுமனோடு காட்சி தந்து ஆசி வழங்கினார். அதை மனதார கண்ட குகனின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அதை துடைத்து கொண்டே ராம நாமத்தை சொல்லியவாறு தன் பொறுப்பை தொடர்ந்தான் குகன். மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்வதற்கு ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.